எம்ஜிஆர் முதல் விஜய் வரை நடிகராக இருந்து அரசியல் தலைவராக மாறிய பிரபலங்கள் லிஸ்ட் இதோ. தென்னிந்தியாவில் பல சினிமா பிரபலங்கள் அரசியலுக்குள் அடியெடுத்து வைத்து முதலமைச்சராகவே ஆட்சி செய்த பல வரலாறுகள் இங்கே உள்ளன. தமிழ் மற்றும் சினிமா பிரபலங்கள் பலர் அரசியலில் தீவிரம் காட்டி கட்சிகளை தொடங்கியுள்ளனர். தமிழ்நாட்டில் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட பலரும் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள்தான். சினிமாவில் புரட்சி தலைவராக இருந்த எம்ஜிஆர் திமுகவில் இணைந்து அதன் பின்னர் அதிமுக எனும் கட்சியை உருவாக்கி முதலமைச்சராக மாறி மாபெரும் சாதனையை நிகழ்த்தி காட்டினார். சினிமா நடிகர்கள் மீது மக்களுக்கு இருந்த வரவேற்பை ஒட்டுமொத்தமாக ஓட்டுக்களாக மாற்றி அரசியலில் சாதித்து முடிசூடியவர் எம்ஜிஆர். அவரை தொடர்ந்து பலர் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு சென்று புதிதாக கட்சியை தொடங்கியுள்ளனர். 1972ஆம் ஆண்டு திமுகவில் இருந்து விலகிய எம்ஜிஆர் அதே ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தார். 1977ஆம் ஆண்டு 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மாறி மாஸ் காட்டினார். திமுகவுக்கு எதிராக அதிமுக எனும் பலம் பொருந்திய கட்சியை உருவாக்கிய எம்ஜிஆர் 3 முறை தமிழ்நாட்டின் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி செய்துள்ளார். அவரது மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அதிமுகவை மீண்டும் மாபெரும் கட்சியாக மாற்றி முதலமைச்சராக தேர்வானார். ஹீரோவாக இருந்து அரசியலில் கட்சி ஆரம்பித்து எம்ஜிஆர் சாதித்த அளவுக்கு அரசியலில் மற்ற எந்த ஒரு நடிகராலும் பெரிதாக சாதிக்க முடியவில்லை. சினிமாவில் எம்ஜிஆருக்கு பலத்த போட்டியாக இருந்த சிவாஜி 1988ஆம் ஆண்டு தமிழக முன்னேற்ற முன்னணி கட்சியை ஆரம்பித்தார். ஆனால் சிவாஜி அரசியலில் படுதோல்வியை சந்தித்தார். அவருக்கு பின் 1989ஆம் ஆண்டு பாக்யராஜ் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்தார். அவருக்கு பின் 1991இல் டி. ராஜேந்தர் தாயக மறுமலர்ச்சி கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்தார். அதன் பின்னர் லட்சிய திமுக என பெயர் மாற்றம் செய்தார். 2005ஆம் ஆண்டு விஜயகாந்த் தேமுதிகவை ஆரம்பித்து மற்ற நடிகர்களை விட தனது பலத்தை அரசியலில் காட்டி எதிர்க்கட்சி தலைவராகவே மாறினார். நிச்சயம் முதல்வராக மாறுவார் என எதிர்பார்த்த நிலையில் அவர் உடல்நலக் குறைவு காரணமாக முடங்கிவிட்டார். சமீபத்தில் அவர் உயிரிழந்தது மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது. 2007ஆம் ஆண்டு சரத்குமார் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை ஆரம்பித்தார். 2015இல் கருணாஸ் முக்குளத்தோர் புலிப்படை கட்சியை ஆரம்பித்தார். 2018இல் கார்த்தி மனித உரிமை காக்கும் கட்சியை தொடங்கினார். 2018ஆம் ஆண்டு கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் என்ற கட்சியை ஆரம்பித்தார். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராத நிலையில் கமல்ஹாசன் அரசியலில் களம் கண்டபோது பெரும் எதிர்பார்ப்பு நிலவியது. ஆனால் தேர்தலில் கமலஹாசன் கூட கோவை தொகுதியில் பாஜக வானதி சீனிவாசனிடம் தோற்றது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மக்கள் இனிமேல் சினிமா நடிகர்களை நம்பவில்லை என்றும் கருத்துக்கள் கிளம்பின. இந்த நிலையில் தற்போது நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்னும் அரசியல் கட்சியை ஆரம்பித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவாரா அல்லது சரிவை சந்திப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். விஜய் படத்துக்கு முந்தியடித்து செல்லும் மக்கள் அதே அளவுக்கு ஓட்டுக்களை போடுவார்களா? விஜயகாந்தை போல விஜயை சோசியல் மீடியாவில் ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பார்களா என ஏகப்பட்ட கேள்விகள் கிளம்பியுள்ளன.